பாஸ் என் வேலைக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இல்லை பாஸ். அப்படின்னா நீங்கள் என் டீம் பசங்க எத்தனை பேரை வேணாலும் லே ஆஃப் பண்ணிக்கோங்க பாஸ் அப்படின்னு சொல்வேன்னு நினச்சாடா மேனேஜர் மகேஷ் தான். என் டீம்லேருந்து ஒருத்தனை நீ லே ஆஃப் பண்ண கூட உனக்கு சும்மா விட மாட்டேன்டா. ஏட்டா ஏஐ வந்தால் நாங்கள்லாம் உனக்கு ஏளனமாக தெரியுறோமா? டேய் போய் ஒரு சாட் ஜிபிடிகள் போய் கேளு, ஹவு டு ரீட்டைன் மை எம்ப்ளாயிஸ் ஈவன் ஆஃப்டர் டிப்ளாயிங் ஏஐ அப்படின்னு. அது 5 ஐடியாவை துப்போம், அதில் ஏதாவது ஒன்று எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணு. டேய் எங்கள் எல்லாரையும் வேலையை விட்டு தூக்கிட்டு கடைசியில் உங்களையும் தான் தூக்க போகிறான் பைத்தியக்கார ஹெச்ஆர்லாம். டேய் பசங்களா, நான் ஹெச்ஆர்கிட்ட பேசிட்டேன், வேலைக்கு ஆகாது. நான் பேசினதில் உங்களுக்கும் வேலைக்கு ஆகாது, எனக்கும் வேலைக்கு ஆகாது. நான் தான் சொன்னேன்டா, இனிமேல் ஃப்யூச்சரு ஏஐ வச்சு எதாவது க்ரியேட் பண்ணுறவன், ஏஐயை யூஸ் பண்ணுறவன், ஏஐ தெரியாதவன் 3 பேர் தான். இதில் நாம் எங்கே நிற்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். இன்றைக்கி நம்மளை வெளியில் அமுச்சிட்டு அவங்க கை தட்டிகிட்டு இருக்காங்க. நம்மளை மாதிரி வெளில வந்தவங்களுக்கு கை கொடுக்குற அளவுக்கு நம்ம கற்றுக்கிட்டு வந்து நிற்கணும்டா. டேய் வயசு ஒரு மேட்டரே இல்லைடா, மனசு தான்டா முக்கியம். வாடா கற்றுக்கிட்டு வந்து நிற்போம்.